நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அன்றைய தேதி காலை 7 மணி முதல் கடைசி வாக்குப்பதிவு நாளான ஜூன் 1ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்தீர்கள் என்றால் 430 இடங்களில் வெற்றி பெறும் பாஜக என்று சீன அரசு நடத்தி வரும் குளோபல் டைம்ஸ் என்ற ஊடகம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளதாக ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பாஜக ஆதரவாளர்களால் பரப்பப்பட்டு வருகிறது. அப்பதிவில் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என குளோபல் டைம்ஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளதாக ஒரு பட்டியல் காண்பிக்கப்பட்டுள்ளது. குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பு என பரப்பப்படும் தகவல் குறித்த முக்கிய வார்த்தைகளை கொண்டு இணையத்தில் தேடினோம். அவர்களது தளத்தில் கடந்த 13ஆம் தேதி கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா சீனா எல்லை விவகாரம் தொடர்பான கட்டுரையில் மற்ற விஷயங்களை பற்றி ஆய்வாளர் கூறிய கருத்தும் இடம்பெற்றுள்ளது. இந்தியா சீனா இடையான எல்லை விவகாரத்தில் இந்திய பிரதமர் மோடி அமைதியான போக்கையும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடுமையான போக்கையும் கையாள்வதாக தோன்றலாம். தேர்தல் தொடங்குவதற்கு முன்னதாகவே 430 இடங்களை கைப்பற்ற அக்கட்சி திட்டமிட்டது. சீனாவுடனான உறவு சுமூகமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை வாக்காளரிடம் காண்பித்து ஸ்விங் வாக்காளர்களின் வாக்குகளை பெற அவர் முயல்கிறார் என்று ஹூ ஜியோங் என்று கூறியுள்ளார். இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூறிய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. இந்த எண்ணிக்கை 430 எந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் கூறப்பட்டது கிடையாது. மேலும் பரவக்கூடிய செய்தியில் இருப்பது போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறும் என எந்த பட்டியலும் குளோபல் டைம்ஸ் கட்டுரையில் கூறப்படவில்லை. இந்தியாவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பறக்கும் படை வாகன சோதனையில் ஈடுபடுவது தொடர்பான ஒரு செய்தி அத்தளத்தில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலும் எந்த கருத்து கணிப்பு யார் வெளியிட்டது எந்த ஒரு தகவலுமே குறிப்பிடப்படவில்லை. இவற்றிலிருந்து குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பு என பரவும் தகவல் உண்மை அல்ல என்பதை அறிய முடிகிறது. அதனால் பாஜக 430 இடங்களில் வெற்றி பெறும் என சீனக ஊடகமான குளோபல் டைம்ஸ் கருத்து கணிப்பு வெளியிட்டதாக பரவும் தகவல் உண்மை அல்ல. அது இந்தியா சீன எல்லை தொடர்பான ஹூ ஜியோங் என்பவர் சொன்ன தனிப்பட்ட கருத்தின் ஒரு பகுதி மட்டுமே. குளோபல் டைம்ஸ் அப்படி எந்த ஒரு கருத்து கணிப்பையும் வெளியிடவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது.